கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம யோபுல பார்த்துட்ருக்கோம். யோபு கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்குள்ளவருமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதனால் சாத்தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு அவனை என்ன செஞ்சான், அவர் தோல் முதலானவைகள் தொட்டுட்டான். அதனால் பருக்களால் கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அது நிமித்தமாக அவருடைய நண்பர்கள் 3 பேர் அவனை பார்க்க வந்தவர்கள் 3 பேரும் என்ன செய்கிறாங்க, யோபுவை பரியாசம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அந்த பரியாசம் பண்ணதுக்கு மாறுத்தரமாக தான் இப்போ யோபு என்ன செய்கிறாரு, பிரசங்கிய வாக்கியத்தை எடுத்து உரைத்தார் அப்படின்னு சொல்லி 27, 28 நம்ம பார்த்தோம். இப்போ யோபு 2வது தன்னுடைய பிரசங்கிய வாக்கியத்தை தொடர்ந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 2வது ஒரு பிரசங்கம் பண்ணுறது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாக இருக்குங்க. சென்று போன காலம், அடுத்தல தேவன் யோபை காப்பாற்றி வந்த நாட்கள், அப்போ அவர் எப்பொழுது சீர் சிறப்பாக இருந்தாரோ அந்த நாள் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் என்ன செய்து பிரகாசித்தது, கர்த்தர் தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் என்ன செஞ்சேன், இருளை நான் கடந்து போனேன். கர்த்தர் தந்த தீபம் தலைமையில் இருந்தனாலும் அவர் அருளை வெளிச்சத்தினால நான் என்ன செஞ்சேன், இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே என்ன செய்து இருந்துச்சு. அப்பொழுது சர்வ வல்லவர் என்ன செஞ்சார், என்னோடு இருந்தார். தேவனுடைய ரகசிய கூடாரத்தின் மேல் இருந்தனால அவர் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை என்ன செஞ்சுறாங்க, சூழ்ந்திருந்தாங்க. என் பாதங்களை நான் என்ன செஞ்சேன், நெய்யினால் என்ன செஞ்சேன், நான் கழுவுனேன். என் கண்மலையிலிருந்து எனக்காக என்ன செய்து எண்ணெய் நதி போல் என்ன செய்து ஓடி வந்துச்சுங்கிறார். பாதங்கள் நெய்யால் கழுவுனேன், என் கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அது செல்வ நாட்கள் சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். அந்த சீர் இருந்தால் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி 2 இதில் இதுவரை சீர் இப்போ இருந்தால் நலமாக இருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தது சொல்கிறாரு, நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை நான் என்ன செய்தேன், நான் போடும்போது, பட்டண வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர்கள் என்ன செய்கிறாங்களாம், இவளை கண்டு ஒளிந்து கொள்வாங்களாம். முன்னால் அவர் சீரோடு சிறப்பாக இருந்தாலும் அந்த சமயத்தில் வாலிபர்கள் என்ன செய்வாங்க, யோபை கண்ட உடனே என்ன செய்வாங்களாம், பட்டண வீதியில் யோபு நடந்துட்டு இருக்கிறாருன்னா அவரை கண்ட உடனே அவருடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் இந்த வாலிபர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், மறைந்து கொள்வாங்களாம். அடுத்தபடியாக முதியோர்கள் என்ன செய்வாங்களாம், எழுந்திருந்து நிற்பாங்களாம். யோபையா வருது மரியாதை கொடுத்து என்ன செய்வாங்களாம், எழுந்திருந்து அப்படியே நிற்பாங்களாம். பிரபுக்கள் பேசி கொண்டு இருந்தால் கூட அவங்க தங்கள் கையினால் என்ன செய்வாங்களாம், தங்கள் வாயை பொத்தி கொள்வாங்களாம் பிரபுக்கள். அடுத்தோட பெரியவர்கள் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோட ஒட்டி கொள்ளுமா. அந்த அளவில் பெரியவர்கள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறத நிறுத்தி தங்கள் வாயை கையினால் பொத்தி கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பெரியவர் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு என்ன செய்யுமா, ஒட்டி கொள்ளுமா. அதே போல் யோபு கேட்ட காதுகள் பாக்கியவான்கள் எல்லாரும் சொல்லுவான். யோபு ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொல்ல அவர் கேட்குறதெல்லாம் அது பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னை கண்டவர்கள் எனக்கு சாட்சிட்டு, அப்படி யோபு கண்டவங்களாம் இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, சாட்சிட்டு இருக்காங்க. ஆனால் முறையிடுகிற எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் யோபு நினைச்சுக்காரு ரசித்திருக்கிறார். முறையிடுகிற ஏழை, திக்கற்ற பிள்ளை, உதவியற்றவர்களையும் கூட ரசித்திருக்கிறாராம். கெட்டுப்போக இருந்தவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்தான், யோபு தலைமையில் என்ன சொல்லிச்சான், வந்துச்சான். முறையிடுகிற ஏழையும் திக்கற்றவருடைய பிள்ளையும் உதவியற்றவனையும் என்ன செஞ்சால் ரசித்தாராம். அடுத்தது, கெட்டுப்போக இருந்தவனுடைய தலைமையில் இருந்தவருடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் வச்சோம். யாரெல்லாம் கெட்டு போக கூடி இருந்தாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் யோபுடைய மேலே வந்துச்சான். விதவைகள் இருதயத்தை என்ன செஞ்சாராம், கெம்பரிக்க பண்ணினாராம். விதவைகள் இருதயத்தை கெம்பரிக்க பண்ணாராம். நீதியை தரித்து கொண்டாராம். அது நீதி அவர் யோபுக்கு ஒரு உடுப்பாக இருந்துச்சான். என் நியாயம் எனக்கு ஒரு சால்வையும் பாகமாக இருந்துச்சான். நீதி அவர் தரித்து கொண்டாராம். நீதி அவருக்கு உடுப்பாக இருந்துச்சான். நியாயம் அவருக்கு ஒரு சால்வையும் ஒரு பாகையுமாக இருந்துச்சான். நான் சொல்றாரு, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு நான் என்ன செஞ்சேன், நான் ஒரு காலுமாக இருந்தேங்க. குருடனுக்கு ஒரு கண்ணாக இருந்தாராம், சப்பானிக்கு ஒரு காலுமாக இருந்தாராம். அந்த அளவில் நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன், நான் உதவி செஞ்சேன்னு சொல்கிறாரு. நான் எளியவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்தாராம். யோபு எளியவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேங்க. எளியவர்களுக்கூட வழக்கெல்லாம் என்ன செய்ய ஆராய்ந்து பார்த்தாராம். அடுத்தல, நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து, யாரெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அவங்களுடைய கடவாய் பற்களெல்லாம் உடைச்சி அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்கள்லேருந்து நினச்சி வரான் பிடுங்கினான். என் கூட்டில் நான் என்ன செஞ்சேன், நான் ஜீவித்து போனேங்கிறேன். கூட்டில் நான் ஜீவித்து போனேன். என் நாட்கள் மணலத்தனையாக நினச்சதான் நான் பெருக பண்ணுவேங்கிறார்.
என் வேறு என்னது தண்ணீர்கள் ஓரமாக அடிச்சுதான் படர்ந்துருக்கிறதாம். வேர் வந்து தண்ணீர்கள் ஓரமாக படர்ந்துருந்துச்சா, என் கிளைகள் மேலிருந்து பனி அணிச்சது முழுதும் தங்கி இருந்துச்சுங்கிறார். வேறு அவருடைய வேறு என்னது தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்துச்சான், கிளையின் மேல் பனி முழுதும் தங்கியிருந்துச்சான். என் மகிமை என்னில் எழுந்தது செழித்தோங்கி என் கையில் உள்ள என் புது பலன் கொண்டுச்சுங்கிறார். மகிமை கூட அவரை செழித்தோங்கி என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டுச்சு. எனக்கு செவி கொடுக்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தாங்க. என் ஆலோசனை கேட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மௌனமாக இருந்தாங்க. என் பேச்சுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களாம் பேச மாட்டாங்க. அந்த அளவில் எல்லாரும் பொறுமையாக இருந்தாங்க. என் வசனம் அவர்கள் மேல் எழுந்தது, துளி துளியாக எழுந்தது விழுந்துச்சு. மலைக்கு எப்படி காத்திருக்கிறாங்களோ அப்படி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எனக்கு காத்திருந்தாங்க. பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் மேல் தங்கள் வாயை என்ன செஞ்சாங்க, ஆவென்று திறக்காதபடிக்கு என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. நான் அவர்களை பார்த்து என்ன செஞ்சேன், நகைத்தேன். நகைக்கும்போது அவர்கள் அவர்கள் வந்து துணிகரம் கொள்ளலை. யோபையை வந்து அவன் வந்து நகைக்கும்போது துணிக்கரம் கூட கொள்ளலையாரும். என் முகக்கலையை மாற செய்யவும் உங்கள் செயல இல்லைங்கிறார். அவர்கள் வழியோரமாய் போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாக உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை பார்த்து துக்கிக்கிறவர்களை என்ன செய்வேன், நான் தேற்று பண்ணிகளை போலவும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தலாம் 30வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதோ என்னிலும் இள வயது உள்ள வாலிபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நான் அவர்களை பார்த்து ராகிக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ள என் முகக்களை மாறச் செல்ல அவர் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்கு இராணுவத்துக்கு ஒரு ராஜாவை போல இருக்கிறாரு, துக்கிக்கிறவர்களுக்கு ஒரு தேற்று பண்ணிகளை போல இருக்கிறாராம். இப்படி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தலாம் 30வது அதிகாரம் 30 என்ன சொல்கிறேன்னா, இப்போதும் என்னிலும் இருதயத்தானவர்கள் என்ன நினைச்சாரு பரிதேசம் பண்ணுறாங்க. யோபுவோட இள வயதாக இருக்கிறவங்கள கூட யோபு நினைச்சாங்களாம், பரியாசம் பண்ணுறாங்களாம். இவருடைய பிதாக்கள் நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட நினைச்சதேன், நான் வைக்கப்பட்டிருப்பேன் அவங்க பிதாக்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் விருதாப்பியரும் பிளநற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்னது, எனக்கு ஒரு உதவியாக இருந்துச்சுங்கிறார். ஆனாலும் குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு என்ன செஞ்சாங்க, ஓடி போனாங்க. செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை என்ன செய்வாங்க, அவங்க பிடுங்குவாங்களாம். காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு என்ன செய்தான், ஆகாரமாக இருந்துச்சான். அவர்கள் மனுஷரின் நடுவில் இருந்து துரத்தப்பட்டார்களாம். கல்லணை துரத்துறது போல் அவங்க என்ன செய்வாங்க, செடிகள் இருக்கிற தலையை போல பிடுங்கப்படுவாங்களாம். காட்டு கழுதையை போல் கிளம்பை போல் என்ன செய்யலாம், கிழங்கு தான் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்துச்சான். அவர்கள் மனுஷன் நடுவிலிருந்து என்ன செஞ்சாங்களாம், துரத்தப்பட்டாங்களாம். கல்லனை துரத்துறது போல் கல்லன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாம், துரத்தி விட்டாங்களாம். அவர்கள் பள்ளத்தாக்கின் வெடிப்பிலையும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் என்ன செய்வாங்களாம், குடியிருந்தாங்களாம். ஜனங்கள் செடிகளிலிருந்து கதறி காஞ்சரியின் மேல் ஒதுங்கினாங்களாம். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்தொண்டர்களுமாய் என்ன செஞ்சாங்களாம், அந்த ஜனங்கள் இருந்தாங்களாம். அப்படி இருக்க இப்போதும் நான் அவர்களுக்கு என்ன செய்து ஒரு பாட்டும் நான் ஒரு பழமொழியாக ஆயிட்டேங்கிறார். ஏன்னா இப்படி பெரியவர்கள் என்னை கண்டா எலும்பி வாயை பொத்திட்டு இருக்காங்க, அவங்க மேல் வாயோடு கீழ் வாயோடு ஒட்டிக்கொள்ளுங்கிறாங்க, வாலிபர்கள் ஒழிஞ்சுக்கிடுவாங்கங்கிறாங்க, அடுத்தல பிரபுக்கள் வாயோடு ஒட்டிக்கொள்கிறாங்க, இவங்க முதியவர்கள் என்ன செய்கிறாங்க, வாயை பொத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறார், ஏழைகளுக்கெல்லாம் நல்லா உதவிச்சிருக்கார். ஒரு குருட்டனுக்கு நான் கண்ணாக இருந்தேன், தப்பானுக்கு காலுமாக இருந்தேன், எளியவனுக்கு தாய் தப்பன் இல்லாதவர்களாம் என்ன செஞ்சாங்க, என்னோட பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க எனக்கு அறியாத வழக்கு நான் நினச்சி ஆராய்ந்து பார்த்தேன்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவர்களுக்குள்ள இப்போ ஒரு என்ன சொல்கிறாரு, நான் செடிகளுக்குள்ளேருந்து கதறி காஞ்சரின் கீழ் எது நினச்சிறாங்க, என்னை கண்டவங்களாம் ஒதுங்கிட்டாங்க. அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலேருந்து துரத்துண்டவர்களுமா என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்கங்கிறார். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு பாட்டை போன்றும் ஒரு பழமொழியை போன்றும் நான் என்ன செய்கிறேன், நான் காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இப்போது நான் அவர்களோட கூட என்ன செய்வார், நான் அவர்களோட கூட பாட்டும் அவர்களுக்கு நான் பாட்டும் பழமொழியுமாக இருக்கிறேங்கிறார். அடுத்தபடியாக என்னை அருவறுத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, துப்பை கூட என்ன செய்கிறாங்களாம், கூசாது இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். நான் கட்டின கட்டை அவர்கள் அவிழ்த்துட்டாங்க, என்னை சிறுமைப்படுத்தினாங்க. அவர்களுக்கு நான் நினச்சின வசனத்தை என் அவர்கள் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக நினச்சுவே நான் உதறி போட்டேன்.
வலது பட்சத்தில் வாலிபர் எழும்பி வலது பட்சத்தில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பி என் கால்கள் என்ன செய்வாங்க தவற விழப்படுவார்களாம். தங்கள் கைகளில் இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தங்கள் கேடானவைகளை என்ன செய்கிறாங்களாம் தேடி அழைத்து வருவாங்களாம். இப்படி அவர்கள் தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக என்ன செஞ்சுறாங்க ஆயத்தப்படுத்தினாங்கிறார். அதனால் என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை என்ன செஞ்சாங்க வர்த்திக பண்ணுறாங்க. அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுறவர்கள் என்ன செய்யல தேவையில்லைங்கிறார். ஆனாலும் பொறித்து திறப்பாக்கி பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் அவங்க என்ன செய்வாங்களாம் கெடுத்து வருவாங்க, புரண்டு வருவாங்களாம். தாங்கள் கெடுத்த வழியில் தாங்களே என்ன செய்வாங்களாம் புரண்டு வருவாங்களாம். பயங்கரங்கள் என்மேல் நினச்சது இருளாக இருந்துச்சு. பயங்கர என்மேல் இருளாக இருந்துச்சு. ஆனாலும் அவைகள் ஒரு காற்றை போல என் ஆத்மா நினைச்சது பின் தொடர்றதாம். என் சுகவாழ்வு அவர்களுக்கு என்ன செய்யுது ஒரு மேகத்தை போல என்ன செய்யுது கடந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக ஆகியால் இப்போது என் ஆத்மா என்னில் என்ன செய்யுது முறிந்து விழுந்து போயிட்டுங்கிறார். அதனால் உபத்திரத்தின் நாட்களை நான் என்ன செய்யலை நான் என்னை பிடித்து கொண்டு உபத்திரத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டுச்சு. ராக்காலத்தில் என் எலும்புகள் என்ன செய்து துளைக்கப்பட்டுச்சுங்கிறார். எலும்பு துளைக்கப்பட்டுச்சுன்னா அந்த அளவில் வேதனைகள் நரம்போடு வேதனை தான். ராக்காலத்தின் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இலைப்பாறுதல் என்ன செய்து இல்லாத இருந்துச்சா. நரம்புக்கு இலைப்பாறுதல் இல்லையா அந்த அளவில் ராக்கத்தில் நினைச்சுறாரு. எலும்பு துளைக்கப்பட்டது போல் துளைக்கப்பட்டு நினைச்சிருக்கிறாரு. அதிகமாக கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். அதனால் அணிவித்து கொண்டிருக்கிறார். அதனால் நோயின் உக்கிரகத்தினால் என் உடுப்பு என்ன செய்து எனக்கு வேறுபட்டு போயிட்டுங்கிறார். நோயினால் உக்கிரகம் நிறைஞ்சிருந்தனால அவர் உடுப்பு அவருக்கு என்ன செய்தான் வேறுபட்டு போயிட்டான். அது என் அக்கினியில் கழுத்து பட்டை போல என்னை என்ன செய்து சுற்றி கொண்டதுங்கிறார். ஏன்னா இப்போ வஸ்திரங்கள்லாம் போட முடியாது. அதனால் அது சொல்கிறாரு அது வந்து என் அக்கினி கழுத்து பட்டை போல் என்ன செய்து சூழ்ந்து கொண்டது. சேற்றில் நான் என்ன செஞ்சேன் நான் தள்ளப்பட்டுட்டேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் நான் என்ன செய்தேன் நான் ஒப்பாக இருக்கிறேங்கிற. சேற்றில் நான் தள்ளப்பட்டுட்டேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் நான் நினச்சிட்டேன் நான் ஒப்பாக இருக்கிறேங்கிறார். அதனால் உம்மை நோக்கி கூப்பிடுறேன் நீர் எனக்கு மறுத்திருக்கூடாது இருக்கிறீர். கெஞ்ச நோக்கி கூப்பிடுறேன் என்ன செய்யுங்க. நோயின் உக்கிரம் எனக்கு வந்து என்ன செய்ய ஒரு உடுப்பை போல் இருக்குது. அது என் அங்கேயின் கழுத்தைப்பட்ட போல் என்னை சுற்றி கொண்டுச்சுங்கிறாரு. சேற்றில் தள்ளப்பட்டேன் ஆனாலும் தூம்பலுக்கு என்ன செஞ்சேன் நான் சாம்பலை போல் அதுக்கு ஒப்பானேங்கிறார். அதனால் உண்மை நோக்கி கூப்பிடு நீர் எனக்கு என்ன செய்யணும் மருவத்திற்கு கொடுக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன் என்மேல் எனக்கு பாரமாக இருக்கிறீர். என்மேல் கொடூரமுள்ளவர்களாக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையினால் என்னை என்ன செஞ்சுட்டு விரோதிக்கிறீர். நீர் கண்டு என்னை தூக்கி என்னை என்ன செய்கிறாரு பறக்க விட்டு என்னை கண்டு என்னை தூக்கி விட்டு என்னை பறக்க விட்டு உருகப்படுறாரு. சகல ஜீவாத்மாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு கூட என்ன செய்து என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று நான் அறிவேங்கிறார். ஆனாலும் நான் யாதொருவனையும் நினச்சிறேன் ஆபத்தில் நினச்சிறேன் நான் தவிக்க பண்ணது. யாருமே ஒரு ஆபத்தில் நினச்செல்லாம் தவிக்க பண்ணலை. துண்ணானை கண்டவனுக்காக என்ன செஞ்சார் இவர் அழாது இருந்தாலும் எளியவனுக்காக என் ஆத்மா நினச்சது வியாகுலப்படாததாக இருந்ததும் உண்டானால் என் ஆத்மா வியாகுலப்படாதது உண்டானால் அவர் என் படிக்கு இடம் கொடாத படிக்கு எனக்கு விரோதமாக என்ன செய்வாங்க தங்கள் கையை நீட்டுவாராங்கிறார். அதனால் நன்மைக்கு காத்திருந்து எனக்கு என்ன செஞ்சிச்சு தீமை வந்துச்சு. நன்மை காய்ச்சது எனக்கு தீமை வந்துச்சு. வெளிச்சத்துக்கு இது கொண்டிருந்து அவங்களுக்கு தீமை வரக்கும் அப்படிங்கிறார். அதனால் என் குடல்கள் அவிந்து என்ன செய்யுதுன்னா அவர் கொதித்து ஒரு அமராக இருக்குது. உபத்திர நாட்கள் என் மேல் நினைச்சது விழுந்து என் கண்கள் கொதிக்கிறது அமராது இருக்குது. உபத்திர நாட்கள் என் கொடியின் மேல் செஞ்சு தான் படர்ந்துருந்துச்சான். அதனால் வெயில் படராது இருந்தும் நான் கருத்து போகிறேங்கிறார். வெயில் ஒரு மேலே படவே இல்லை அந்த அளவில் இருக்குது. எண்ணில் தானே இருக்கிறாரு. விட்டுட்டு வெளியில் போடலாம் மேலெல்லாம் புரட்டத்தை நினைச்சாரு சொரிந்து கொண்டு எண்ணில் தானே இருக்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு நன்மை காத்திருந்து எனக்கு தீமை வந்துச்சு. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டு வந்து எனக்கு இருள் வந்துச்சு. என் குடல்கள்லாம் என்ன செய்யுது கொதிக்குது. என் குடல்கள்லாம் திருந்து என்ன செய்து அமராது இருக்கிறது. அதனால் உபத்திரவுடைய நாட்கள் என்மேல் என்ன செய்து வந்துச்சு. வெயில் படராது இருந்தும் நான் கருகருத்து தெரிகிறேங்கிற இவர் மேலே வெயில் படாது இருந்தும் கருகருத்து போகிறார். அதனால் நான் சபையிலிருந்து எழுதி கொடுக்கும்போது நான் வெயில் படாதிருந்தும் என் நான் நினச்சேன் கருகருத்து போகிறேன். நான் சபையிலேருந்து எழுந்திருக்கும் போது நான் நினச்சேன் அலறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு ஒரு சகோதரனாக என்ன செய்கிறேன் நான் இருக்கிறேன். கூட்டான்களுக்கு ஒரு தோழனுமாக என்ன செய்ய நான் இருக்கிறேன். என் தோல் எல்லாம் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள்
நான் வந்து மலைப்பாம்புகளுக்கும் சகோதரனுக்கும் கோட்டான்களுக்கும் கூட என்ன செய்கிறேன், ஒரு தோழனா இருக்கிறேன். ஆனால் என் நேசர் என் தோல் வந்து என்ன செய்யுது, என் மேல் கருத்து போயிட்டு என் எலும்புகள் என்ன செய்யுதுன்னா உஷ்ணத்தில் சாய்ந்து போயிட்டுங்கிறார். அவர் எலும்புகள் உஷ்ணத்தில் என்ன செய்யுது, சாய்ந்து போயிட்டான். அது வந்து ஒரு மலைப்பாம்புக்கு சகோதரனா கோட்டான்களுக்கு என்ன செய்கிறாராம், ஒரு தோழனுமா இருக்கிறாராம். வெயில் படாது இருந்தும் ஒவ்வொருத்த நாட்கள் என்ன செய்து அவர் மேலே விழுந்துட்டுங்கிறார். அதனால் என் தோல் என் மேல் கருத்து போயிட்டு என் எலும்புகள் உஷ்ணத்தினால் என்ன செஞ்சுட்டு நான் சாய்ந்து போயிட்டுங்கிறார். அதனால் என் சுர மண்டலங்கள் புலம்பலாகவும் என் கிண்ணறம் என்ன செய்து ஒரு அழகை போலவும் ஓலமிடும் அப்படின்னு சொல்கிறார். சுரமண்டலம் புலம்பாக இருக்கிறான், கிண்ணறம் அழகிலும் ஓடலுமாக மாறினாங்கிறார். அடுத்தல 34 அதிகாரம். என் கண்களோட உடன்படிக்க நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படிங்கிறார். ஏன்னா அவர் என் கண்கள் உடன்படிக்கை பண்ணின ஒரு கன்னிகை மேல் நினைப்பேன்னா திருமணம் முடிக்கும் போது என்ன செய்கிறாங்க, வாக்கு கொடுத்து என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. என் கண்களோட உடன்படிக்கை பண்ண நான் ஒரு கன்னிகை இருப்பது, தன்னுடைய மனைவி விட்டுட்டு அடுத்த மனைவி மேலே நான் எப்படி நினைப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், அதனால் அப்படி என்ன செய்ய முடியாது, இருக்க மாட்டேங்கிறாரு. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறார். அதனால் மாறுபாடானவனுக்கு என்ன செய்யுது, ஆபத்து வருதாம். அக்கிரம செய்காரருக்கு என்ன செய்யுது, ஆக்கின தீர்ப்பு கிடைக்கும். மாறுபாடானுக்கு ஆபத்து, அக்கிரம செய்காரனுக்கு ஆக்கின என்ன செய்ய கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை என்ன செஞ்சிட்டாரு, என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு என்றாரு அப்படிங்கிறார். அதனால் என் வழிகளை அவர் பார்த்து நடைகளை என்னறாரு, நான் மாயையில நடந்தனா இல்லை என் கால் கபடி செய்ய தீவிரிச்சிச்சா அப்படின்னு சொல்கிறார். அதனால் சுமத்திரியான தராசில தேவன் எப்படி என்னை நிறுத்தி என் உத்தமத்தை என்ன செய்வார், என்னை அறிவாராகுங்கிறார். என் நடைகளை வழியை விட்டு விலகினவர்கள் என் இருதயம் என் நடைகள் ஆணையிட்டு விளைந்ததும் என் இருதயம் என் கண்களை தொடர்ந்தா இருந்தது படி நினைச்சிறது இருந்துச்சு அப்படிங்கிறாரு. என் நடைகள் வழியை விட்டு விலகல, என் இருதயம் கண்களை விட்டு பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கையில் நினைச்சது ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்போது நான் நினைச்சுவேன், நான் விதைத்தது என்ன செய்வேன், வேறொருவன் புசிப்பான் அப்படிங்கிறார். என் பயிர் வேறிட்டு போகும், என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலனுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என்ன செய்து என் மனைவி வேறொருவனுக்கு மாவரை பழங்கிறார். என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி யாதொரு அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என்ன செய்வேன், என் மனைவி வேறொரு மனுஷனுக்கு மாவரை பழங்கிறார். அதெல்லாம் வேற்று மனசு அவர்கள் மேல் சாய்வார்களாகங்கிறார். அது தோஷம், அது நியாயாதிபதிகள் விசாரிக்கப்படும் அக்கிரமம். அதனால் அது பாதாளத்தை விட்டு என்ன செய்கிறோம், அது வந்து பாதாள பரிந்தும் பட்சிக்குமா, அக்கினியை ஒரு சம்பத்தை எல்லாம் நிச்சயமா நிர்மூலமாக்குமா. வேலைக்காரர்கள் ஊழியக்காரங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கார் வந்து பாதாள பரிந்தும் பட்சிக்கும் அக்கினி என் சம்பத்தை நினைச்சுதான் நிர்மூலமாக்கும். நான் என் ஊழியக்காரனாலும் நான் வந்து இருக்கிற ஒரு வேலைக்காரனுடைய என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடுகிற அவர்கள் நியாயத்துக்காக நினச்சிட்டு நான் அசை பண்ணது உண்டானால் தேவன் எனக்கு எழுதியிருக்கிறத நான் நினைச்சுவேன்னா, என் வேலைக்காரனோடு என்னோட வழக்காடும் போது அவர்களுக்கு நியாயத்தை நான் நினச்சிவேன். நான் ஒரு அசட்டை பண்ணியிருந்தேன், ஆனால் தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேங்கிறார். அதனால் நான் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மாறுதரவு நான் சொல்லுவேங்கிறார். அதனால் 3 பேருக்கும் தன்னுடைய சிநேகிதத்தை பற்றி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்புறம் நான் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணார். அடுத்தல ஒரே விதமான கற்பத்தில் என்னை உருவாக்கினார் அல்லவா அப்படிங்கிறார். ஒரே வித கற்பத்தில் தான் நினைச்சிற ஒரே விதமான கற்பத்தில் எங்களை நினைச்சிறாரு உருவாக்கி இருக்கிறாரு. எளியவர்களையும் தாயின் கற்பத்தில் நினைச்சிறாரு எங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எளியவர்கள் வாஞ்சித்ததே நான் கொடாது இருந்து விதவிகளின் கண்களை பூத்து போக பண்ணனான்னு சொல்கிறார். எளியவர்கள் வாஞ்சித்ததே நான் கொடாது படிக்கும் விதவியில் கண்களை பூத்து போக பண்ணனா. தாய் தப்புன்னு இல்லாத பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, என்னுடைய ஆகாரத்தை வந்து என்ன செய்கிறாங்க சாப்பிட்டாங்க. அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அவர் தகப்பனிடத்தில் வைக்கோல் என்ன செய்கிறாரு, நான் என் சிறுவயது முதல் அவன் தகப்பனில் வளர்ந்தது போல என்னோட வளர்ந்தாங்க. நான் என் தாயின்
கற்பித்தலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைக்கு என்ன செய்கிறேன், நான் கைகளாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் என்ன செஞ்சார், உடுப்பாக இருக்கிறாப்புல, ஒருவன் உடுப்பில்லாததுனால மடிந்து போகிறான். உடுப்பில்லாததுனால என்ன செய்கிறான், மடிந்து போகிறான். அவனோட அந்த அவனுடைய ஆட்டு மயிறு கம்பளினால் அனல் கொண்டதினால் அவன்கிட்ட என்னை என்ன செய்து புகழாது இருந்துச்சுங்கிறார். அதனால் ஒளிமுக மாசில் எனக்கு செல்வம் உண்டென்று நான் கண்டு திக்கிட்டவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், என் கையை என்ன செய்கிறேன், நான் நீட்டது உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து என்ன செய்யும் சரிந்து என் புயத்து எலும்புகளை என்ன செய்யும் முறிந்து போயிடும் அப்படிங்கிறார். தேவன் ஆக்கி நடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை வச்சுக்கக்கூடாது என்றும் எனக்கு கிடைச்சதுன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்கிறார். அதனால் நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று சொல்கிறாரு. அடுத்தால என் ஆசி என்றும் என் கைக்கு மிகுதியானது கிடைத்தது என்று நான் மகிழ்ந்ததுனால சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ அது போலவும் நான் சந்திரன் மகிமையை சொல்வது போலவும் நான் அதை என்ன செய்கிறேன் நோக்கின்னு சொல்கிறார். ஒரு நோக்கி பேசுகிறார். என்ன அப்படின்னா, என்னால் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை என்ன செய்து மூடி மறைத்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசிக்கப்பட்டதற்கு அக்கரமாக இருக்கும். அதனால் உன்னதத்திலிருந்து இருக்கிற தேவனே என்ன செய்வார், அதுக்கு பதிலளிப்பார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக என் பகிர்ந்தனுடைய ஆதிரத்தில் நான் என்னுடைய பகிர்ந்தனுடைய ஆபத்தில் நான் மகிழ்ந்து பொல்லாப்பு என்ன செய்து அவனுக்கு நேரிட்ட போது நான் களி கூர்ந்தேனா, அப்படி இல்லையேங்கிறார். அதனால் அவனுக்கு ஜீவனுக்கு எனக்கு சாபத்தை நான் கொடுக்கும்படி விரும்பி ஜீவனுக்கு என்ன செய்ய சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாங்கினால் பாவம் செய்ய நான் என்ன செய்கிறேன், நான் இடம் கொடுக்கல அப்படிங்கிறார். அதனால் அவன் இப்போ என்ன செய்கிறான், ரத்தாம்பரம் என்ன செய்கிறான், அவன் வந்து கருத்திருக்கிறான். அந்த அளவில் அது அவனுக்கு சாபமாக என்ன செய்கிற ஜீவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் என்ன செய்யலை, நான் இடம் கொடுக்கலங்கிறார். மீதி வந்து என்ன நடந்து நாளைக்கு